எது வில்லங்கம்? இல்லாத பொல்லாததை இருக்கிற மாதிரி பேசும். ஐயோ என்ன கொல்ல போகிறானுங்க, அதுதான் அதுக்கு சொன்னேன். என் மகன் அவ்வளோ பாடுகள் நிறைந்தது தான், ஆனாலும் வருவான் என் மகன், திரும்ப ஜெயம் பெற்றவனாய் வருவான்னு சொல்லி தன்னுடைய மகனை மிகுந்த கலிகூறுதலோடு அனுப்பி வைக்கிற பிதாவினுடைய நிகழ்வு தான் இந்த குருத்தோலை பவனி. பிலிப்பியர் 2:7 8 எடுத்துக்குங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. ஏன் அவர் யாரு, எங்க வந்து நிற்கிறாரு? இயேசு கிறிஸ்து வெறுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ செயலானாரா. அடுத்த வசனம் பாருங்க. மனுஷனா ஆவறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளாம் ஒன்றும் கிடையாது, புழுவும் குப்பையும் புழுதியும் பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புழுவை போல குப்பையை போல அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன் சகலவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் அவர் வந்து புழுவை போல இருக்கிற மனுஷனை மாறி மரண பரியந்தம் சாகர வரைக்கும், இந்த பூமியில் அவர் உயிர் பிரிகிற வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை விட பெரிய ஆளா நீங்களா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், அவரை விட நீ பெரிய ஆளாயா? அவரே அடிமையா தாழ்த்தினார், உனக்கு என்ன? அவரே புழுவை போல வந்தார், உனக்கு என்ன? உன் பகட்டும் பெருமையும் ஒளிந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம், கர்த்தரால் உயர்த்தப்படுவது நிச்சயம். அட்லீஸ்ட் ஊழியக்காரனாகிய நானே இதை எதிர்பார்க்குறேன்னா, உங்களை ரட்சித்து உங்களை ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார். நான் சொன்னால் செய் போ, நான் இதை சொன்னால் கீழ்ப்படி, நான் சொன்னால் இதை கேட்டுக்கோ. அப்படி யாரும் கேட்காத பட்சத்தில் இயேசு வந்தார், பூமிக்கு வந்து 100% பிதா எதிர்பார்த்ததை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். அந்த வசனத்துக்கு பின்னாடிலாம் எதுவுமே நீங்கள் கவனிக்கலைன்னா இதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார், வாய் திறவாமல் இருந்தார், எதிர்த்து பேசாமல் இருந்தார்னா மற்றவன் எல்லாம் எதிர்த்து பேசினான், எல்லாம் ஊழியக்காரனும் மறுத்து பேசினான், வில்லங்கமாக பேசினான். இயேசு மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு சகலவற்றிலும் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு அவர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி நீ நிற்கணும்னா நீ இதை மாதிரி மாறு, நீ இதை போல் செய். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு முன்னாடி இயேசுவே இதை செய்திருக்கிறார், நான் இந்த மாதிரி கேரக்டரோட வாழணும் ஆண்டவரே. இயேசுவை போல சொல்லுங்கள், இயேசுவை போல எதிர்க்காத, மறுக்காத, வில்லங்கமாய் பேசாத ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஆமென். 15 கழுதையை சொல்லிடுறேன், கடகடன்னு எழுதிங்க. ஆதியாகமம் 22:3 கீழ்ப்படுகிற கழுதை. அங்கே ஒரு கழுதை இருந்துச்சு, அது எஜமான் எழுப்புனார், சேனம் கட்டுறாரு, எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாரு, அது கீழ்ப்படிஞ்சு நிற்கிது. கீழ்ப்படுகிற கழுதை ஆதியாகமம் 22:3. 2 நாளாகமம் 28:15 பலட்சயமானவர்களை, அதாவது வீக்கான பர்சனை சுமக்கிற கழுதை. சபையில் சில ஆட்கள் வீக்காக இருப்பாங்க, நீங்கள் சுமக்கிறீங்களா, உதவி செய்கிறீங்களா? அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச கழுதை. அது பலட்சயமானவர்களை சுமக்கிற கழுதை. யாருக்காவது எதுனா ஒன்றுனா போய் உதவி செய்யணும். நீ யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், ஆனால் உனக்கு மட்டும் ஊரே வந்து நிற்கணும். என்ன கோணம் இது? சபைனா எல்லாரையும் தாங்கணும், அதுவும் பலட்சயமானவர்களை தாங்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 42:27 பணத்தை சுமந்துக்கிட்டு வருது அந்த கழுதை. சில கழுதைங்க பணத்தை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டேங்குது. பணம் தேவை, பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது பாருங்கள். அந்த கழுதை மேலே சுமந்துக்கிட்டு வருது. அந்த கழுதைக்கு மேலே கொஞ்சம் பணம், அவங்களுடைய ஒரு வருடத்துக்கு தேவையான உணவை வாங்கக்கூடிய பணம் அது வச்சுருந்தது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய பணத்தை தன்னுடைய பணிக்காக கொடுக்க விரும்புகிறார். அந்த கழுதையாக இருக்கணும். மார்க் 11:2 ஒரு முறை கூட யாரும் ஏறலை, ஒரு ஆள் கூட தான் மேலே ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்காத. நான் இதுக்கு எப்படி பேர் வச்சுருக்கேன்னா, ஒரு முறை கூட இடமளிக்காத கழுதை. ஒரு முறை கூட அந்த கழுதை இடம் கொடுக்கலை. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்கள், ஒரு முறை கூட.
அந்த இடம் கொடுக்காத கழுதை. அதிகாலையில் எழும் கழுதை. ஆதியாகமம் 44:3. சில கழுதைங்க காலையில் 8, 10, 11 மணிக்கு தான் எழும்புதுன்னு அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க. ஏன் கழுதை தூங்கிட்டே இருக்குது இந்த கழுதைன்னு. ஆமாம், அந்த கழுதைங்களுக்கு தான் சொல்கிறேன், அதிகாலையில் ஒரு கழுதை எழும்புச்சின்னு பைபிளில் இருக்குது. எத்தனை எங்கே பாஸ்டர் எழும்புச்சுன்னா, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் முதல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே அந்த கழுதை எழும்புது, அதிகாலையிலேயே வாக்கிங் போகுது, அதிகாலையிலேயே சுமந்துக்கிட்டு போகுது, அதிகாலையிலேயே ஜெபிக்குது. காலையில் எழும்பி என்ன பண்ணுறது? சில ஆட்கள் காலையில் எழும்பினோன்னு இப்படி தடவிட்டு ஃபோனை எடுத்து இன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாம், 1 ராஜாக்கள் 13:24. எதற்கும் அஞ்சாத கழுதை. அது பக்கத்தில் எது நிற்கிது? அந்த கழுதைக்கு பக்கத்தில் எது நிற்கிது? சிங்கம் நிற்குதுயா. வசனத்தில் பக்கத்தில் சிங்கம் நிற்குது. சிங்கத்து பக்கத்தில் சிங்கம் மாதிரி இது நிற்கிது. தெரியுமா உங்களுக்கு? கழுதையினுடைய மூளை சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. கழுதையோட பிரெயின் இருக்க அது சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படிப்பட்ட ஒன்று அடித்து சாப்பிட்ற மிருகம் நிற்குது. ஐ டோன்ட் கேர். சிங்கம் எதுக்கும் அஞ்சாத கழுதை. பேயே வந்து பக்கத்தில் நின்னாலும், ஒரு பாஸ்டர் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கியிருக்காரு. பனைமரம் சைஸுக்கு ஒரு பேய் வந்து நின்று அவரை தட்டி ஏய் அப்படின்னு ஏச்சிப்ப அப்படி இப்படி திரும்பி பட்டு அதுக்கு ஆண்டவர் அந்த ஊழியருக்கு காட்டுறாராம், இவர் ஏச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டார் பாருங்க. அந்த பிசாசுக்கு அவர் கனவுல காட்டுற அந்த ஊழியர் அதுக்கு வெக்கம், அசிங்கம், அவமானப்பட்டு பனைமர சைஸில் இருந்தது இத்தினோண்ட சைஸை மாதிரி ஓடிய போயிடுச்சான். ஒன்றும் இல்லை, சீப்பே அப்படின்னால பெரிய பிசாசு கூட குட்டி பிசாசை மாதிரி இருது. ஆனால் இங்கே சில ஆளை சீப்பை ஆனால் குட்டி கொண்டு இருக்கிறதுலாம் பெருசாகிடுது. இன்னும் எப்படி பேசலாம் அப்படின்னு. அதுக்கு தான் பேய்க்கும் மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம். எதற்கும் அஞ்சாத கழுதை. ஆதியாகமம் 45:23 உச்சிதங்களை பெற்ற கழுதை. அது சுமந்துட்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா எகிப்தின் உலகத்தின் மேன்மையானவைகளை அப்படி பெற்று மேலே தூக்கி சுமந்துக்கிட்டு வர்ற கழுதை. நீங்களாம் அப்படிப்பட்ட ஒரு கழுதையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யாத்திராகமம் 4:20 மோசே மனைவி பிள்ளைகளெல்லாம் கழுதை சுமந்துச்சான். அதாவது குடும்பத்தையே சுமக்கிற கழுதை. சொல்லுங்கள் எல்லாரும். குடும்பம் எப்படி போனால் என்ன, நாசமாக போனால் என்ன, விளங்காமல் போனால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். அப்படி இல்லை, முழு குடும்பத்தையும் சுமக்கிற கழுதை. ஆமாம், என்னாகுமே 22-28. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை. இது படிக்காவிட்டாலும் கணக்கு தெரிந்த கழுதை. படிக்காவிட்டாலும் எந்த ஸ்கூலுக்கும் போல 3ன்னு சொல்லிச்சு பாருங்க. நம்பர் 3 1 ஒரு தடவை அடித்தார், அது என்னது நம்பர் 1. 2வது தடவை அடி விழுந்தது நம்பர் 2. 3வது தடவை ஓங்கி அடித்தான் பாருங்க நம்பர் 3. ஐயா நான் படிக்கவே இல்லை ஐயா, நான் படிக்காத மரமண்டையா. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ படிக்காவிட்டாலும் உனக்கு கணக்கு தெரியும். நான் உன் வாயை திறந்தா தெரியாததெல்லாம் உனக்கு தெரிய வரும். குடும்பத்தை நடத்துறதுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமம் 49:11 திராட்சை செடியுடன் இணைக்கப்பட்ட கழுதை. கர்த்தராகிய இயேசுவோடு திராட்சை செடி அவர் தான் இணைக்கப்பட்ட கழுதை. இங்கே ஒரு கழுதை இருக்குது. இந்த கழுதை எந்த கழுதைன்னா திராட்சை செடியோடு ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிற கழுதை. தனியாக போகிற கழுதை கிடையாது. பைபிளில் இருக்குது, தனித்து திரிகிற சில ஆட்கள் அப்படி தான். அது ஒரு போக்கில் போவோம். நீ போ, உன் போக்கிலேயே போன்னு விட்டுறணும். அதுவாக ஒரு நாள் திருந்தி வரும். நான் பண்ணுறது தப்பு தான், பண்ணது தப்பு தான் வரும். அப்போ அணைச்சிக்கிடணும், வேறு வழி கிடையாது. அப்போ எட்டி உதைக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லவங்க கிடையாது. வாங்க அப்படின்னு அணைச்சிக்கிடணும். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டும் எஜமானை எதிர்க்காத கழுதை. என்னாகுமே 22:33 என்ன அடி வாங்கினாலும் எஜமானை எதிர்க்காத கழுதை, எதிர்த்து பேசாத கழுதை. இந்த கழுதைக்கும் அது நல்ல பொருந்தும். எவ்வளோ துன்பம் வந்தாலும் எவ்வளோ அடித்தாலும், ஏயா நான் இது வரைக்கும் நீ என்னை ஏறி உக்காந்ததுலேருந்து உனக்கு எதனா தீங்கு செஞ்சுருக்கேனாயா, நான் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையாக கழுதை பேசுது. கழுதைக்கு மேலே உட்காந்துருக்கிற ஊழியக்காரன் வில்லங்கமாக பேசுகிறான். கோவக்காரனாக இருக்கிற கழுதையை போட்டு அவ்வளோ அடிக்கிறான். அது நினச்சிருந்தனா பேக் ஸ்ட்ரோக்கில் ஒன்று விட்டுருந்ததுன்னா இவருக்கு பேக் இருந்திருக்காது. அதனுடைய குணம் என்னன்னு தெரில. அவ்வளோ கோவக்கார கழுதை சாஃப்டாக பேசுதுங்க, ரொம்ப தன்மையாக பேசுது. நீங்களும் நானும் இந்த கழுதுகிட்ட கற்றுக்கணும். அல்லேலூயா.
ஆதியாகமம் 22:5 காத்திருக்கிற கழுதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக இரு, தேவன் உனக்காக செய்வார், தேவன் உனக்காக நன்மையை செய்வார். காத்திருக்கிற கழுதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆபிரகாமும் அவங்க பையனும் போயிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. சில நேரங்களில் உன்னை ஆண்டவர் காத்திருக்க சொல்லுவார், வெயிட் பண்ணு, கர்த்தர் உன்னோட காரியங்களை செய்வார். யோசுவா 9:4 குப்பைகளை சுமக்கிற கழுதை. அது ஏங்க குப்பையை சுமக்கிறது நல்லதா? சில ஆட்கள், சில சபை விசுவாசி இருக்குது பாருங்கள், அது வாயை திறந்தாலே குப்பையாக தான் கொட்டும், நல்லதே வாயில் வராது. அதை இன்னொரு விசுவாசி கேட்டுக்கிட்டே இருக்கும். தோத்திரம் சொல்லி தொலை, என்ன பண்ண, உன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னால் நீ ரட்சிக்கப்பட்ட, வேணா விதி சொல்லி தொலை, எந்த நல்ல விஷயமே வாயில் வராது. என்றைக்குமே குறை, என்றைக்குமே குற்றம், என்றைக்குமே தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் குப்பை. சில ஆட்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இது போகும், பாவம் போல் போகும். அது நம்மக்கிட்ட கொட்டும், நம்ம அதை எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணிடுவான், மேலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவோம். பார்த்துங்க ஆண்டவரே. அதனால் சில நேரங்களில் நீங்கள் குப்பையை சுமக்கிற கழுதையாக தான் இருக்கணும். ஏசாயா 1:3 அறிவும் உணர்வும் உள்ள கழுதை, அறிவும் உணர்வும் உள்ள கழுதை. இந்த கழுதை மாதிரி நம்மளுக்கும் அறிவும் உணர்வும் இருக்கணும். நியாயாதிபதிகள் 5:10 ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கழுதை எழுதப்பட்டிருக்கு, வெள்ளை கழுதை. சொல்லுங்கள் ஐயா, என்ன கழுதை வெள்ளை கலரில் என்றைக்கா இருந்திருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறேன், அந்த கழுதைக்கு பேர் பரிசுத்தமான கழுதை. ஆமாம், வெள்ளை கழுதைன்னா வெள்ளை கலரில் இருக்கிற கழுதை இல்லை, பரிசுத்தமான கழுதை. பாருங்கள், இப்படி ஒரு கழுதையும் பைபிளில் இருந்திருக்கு. இப்போ உங்களெல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு போட்டுட்டு வந்திருக்கீங்களா? எத்தனை அக்கிரம செயல்களை செஞ்சுருக்கிற சில ஆள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, வெள்ளையும் சொல்லியமாக போட்டுக்கிட்டு. இது இவ்வளோ பாவம் செய்யுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாவம் செய்த சில ஆட்கள் இருக்கீங்கள. திருந்துங்க, மனம் திரும்புங்க. வெள்ளையும் சொல்லியமா போட்டு வந்தால் மட்டும் போத, உள்ளேயும் வெள்ளை இருக்கணும். எல்லோரும் எழும்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமையாக சொல்கிறேன், இயேசுவுக்கு பிடிச்ச அந்த கழுதையை போல் நீங்களும் நானும் மாறணும். ஆமென்.